ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவுக்கு நாம சொல்லி புரிய வைப்போம்மா. அவன் மனசு மாறுதான் பாப்போம். எப்படி அந்த கீர்த்தி தான் பெரிய மனசை மாறவே விட மாட்டா போல இருக்கே. எதையாவது சொல்லி கலைச்சு விட்டுட்டே இருக்காளே. என் வேலு என்னடி கேட்டா? காசு பணமா கேட்டா? என் பிள்ளை ஹோட்டல் திறக்கிறேன்னு மனசார வந்து கூப்பிட்டான். அந்த சின்ன சந்தோஷத்தை கூட கொடுக்க முடியாதபடி அந்த கீர்த்தி பண்ணிட்டா. நானும் அதை தடுக்க முடியாத பாவி ஆயிட்டேன். சின்னவன் பாவம் எவ்வளவு ஆசையா ஹோட்டல் திறக்க போற விஷயத்த சொல்ல வந்தான். இப்படி அவமானப்படுத்தி அனுப்பணுமே, அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். குடும்பத்தை ஒண்ணு சேர விடாம ஒரு மருமக பிரிச்சு வைக்க நினைக்கிறா. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. அத்தை, கீர்த்தி ஏத்தி விட்டா திருக்கு எங்க போச்சு புத்தி? அவன் தம்பிய பத்தி அவனுக்கு தெரியாதா? எத்தனை இக்கட்டான விஷயத்துல இருந்து வேலுவும் செல்வியும் திரும்ப மீட்டு எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் மறந்துட்டு வரட்டு கௌரவம் பார்த்துக்கிட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு பேரு சுயநலம். மாமா, நீங்க இந்த வீட்டுல பெரியவர் தானே, நீங்களாவது திருக்கிட்ட சொல்லி அவன் செய்யறது தப்புன்னு புரிய வைக்கலாம்ல. பேருக்குதான் மாப்பிள்ள நாங்க இந்த வீட்டுல பெரியவங்கன்னு இருக்கோம். ஆனா யாருக்குமே உதவாது, எல்லாருக்குமே நாங்க பாரமா தானே இருக்கோம். அதுதான் அந்த ராஜேஸ்வரி சொல்லாம குத்தி குத்தி காட்டிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு புது கார் வாங்கிட்டு வந்துட்டு அதுல ஏத்தாம சொல்லி காமிச்சிட்டு போனாலே. அவ சொல்லிட்டா நீங்க இந்த குடும்பத்தோட பெரியவங்க ஆயிடுமா? சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்க தான் இந்த குடும்பத்தோட பெரியவங்க. அது மட்டும் இல்ல, இப்ப அவ வச்ச ஆட்டத்துக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்காப்லயே உங்க பையன். அவனை பெத்ததும் நீங்க தான். நீ செய்யறது தப்பு சரின்னு சொல்லி அவனை திருத்தறதுக்கு எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்கு. சும்மா இப்படி மூளையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. உண்மையாவே உங்க மருமக மேல அக்கறை இருந்தா அவங்கள கூடிய சீக்கிரம் இந்த குடும்பத்தோட கூட்டிட்டு வந்து சேர்த்துருங்க. அதான் எல்லாருக்குமே நல்லது. மகா, நீதான் உன் தம்பிக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லுவியே, நீயாவது சொல்லி புரிய வைக்கலாம்ல. நீங்க சொல்றது சரிதாங்க. ஆனா திரு முன்ன மாதிரி இல்ல. முன்னாடிலாம் எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் அக்கா கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணுங்கிற எண்ணம் இருந்துச்சு அவனுக்கு. இப்போ அவன் என்ன செய்யறாங்கிறது அவனுக்கே தெரியாத அளவுக்கு அவன் மூளைய மழுங்கடிக்க வச்சுட்டாங்க. வேலுவும் பூஜாவும் தப்பு செஞ்சாங்கதான், நான் இல்லைன்னு சொல்லல. அவங்களால நம்ம அவமானப்பட்டது ஏன் மனசுக்கும் வலிக்கத்தான் செய்யுது. என்னாலயும் அதை மறக்க முடியலதான். ஆனா அதுக்காக எந்த காலத்திலயும் அவன் என் தம்பினோ இல்ல பூஜா என் கூட பிறந்தவளோ இல்லைன்னு ஆயிடாது. இந்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு அந்த கீர்த்தி அவ ஆடுற ஆட்டத்தை நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். திருவும் அவனாவே புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லாமலேயே போயிடுதுமா. மா, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. நான் திருக்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன், அவன் மனசை மாத்துறேன். மகா, அதெல்லாம் நடக்குமாடி? என் பிள்ளைங்கெல்லாம் ஒண்ணு சேருவாங்களா? நடக்கும்மா, ஒண்ணு சேருவாங்க. ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். அப்படிதான் கீர்த்தியும் அவ அம்மாவும் தலகால் புரியாம ஆடிட்டு இருக்காங்க. இது முளையிலேயே கிள்ளி எரியலனா கொடியா படர்ந்து நம்ம குடும்பத்தையே அழிச்சிடும். நீங்க விடுங்க, இந்த பிரச்சனை இனிமே நானே பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க, திருக்கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். அப்படி போடு மகா. இப்பதான் இந்த குடும்பத்தோட மூத்த மகா மாதிரி நடந்துக்கிற. சரி, இப்ப வேலுவும் செல்வியும் கடை திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்களே, இப்போ நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க? பகையாளியா இருந்தாலும் வீடு தேடி வாசப்படியில வந்து நின்னு வாங்கன்னு மரியாதை கொடுத்தா அவங்க வீட்டுக்கு போறது தானே நம்ம கலாச்சாரம். அம்மா, நீங்களும் அப்பாவும் தம்பியோட கடத்திறப்பு விழாவுக்கு போங்க. கூட நானும் வரேம்மா. எப்படி மகா? திருவு மீறி நாங்க அங்க போன என்ன நடக்கணும் உனக்கு தெரியாதா? நடக்கும் போது பாத்துக்கலாமா. இப்ப எதுக்கு அதை பத்தி யோசிச்சு மனசை குழப்பிக்கணும்? என்ன நடந்தாலும் நடக்கட்டும்.
இனி அந்த கீர்த்தியை நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. ஆமா, புது மாப்பிள என்ன உன்னையும் சேர்த்து இதுல இழுத்து விட்டாங்களா? இல்லண்ணே, அப்படிலாம் எதுவும் இல்ல. நானும் வேலை தேடிட்டு தான் இருக்கேன். கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கூட மாட அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கலாமே தான் இருக்கேன். கரெக்ட் தான்ப்பா. சரி அண்ணே, எனக்கு ஒரு டவுட். டவுட்டா? சொல்லு, அதை இன்னைக்கு கிளியர் பண்ணிடுவோம். சரி, ஆமா, எதுக்கு உங்களை எல்லாரும் இங்க பக்கோடான்னு கூப்பிடுறாங்க? ஐயோ, இவன் வேற காரணத்தை கேக்குறானே, என்னத்த சொல்றது? அது ஒண்ணு இல்லப்பா, உனக்கு சொன்னா புரியாது. அது நான் இதுக்கு முன்னாடி ஒரு பேக்கரியில வேலை பார்த்துட்டு இருந்தேனா, அப்ப வந்து என்ன அது அந்த கணபதி ஐயர் பேக்கரி தானே? ரொம்ப முக்கியம், கண்டுபிடிச்சிட்டானே. சரி, அதை விடுப்பா. ஆமா, திருண்ண பார்க்க போன வேலு செல்வியும் எங்க இன்னும் ஆளை காணோம்? எனக்கும் தெரியலையே. எனக்கும் அதானே புரியல. இந்தாங்க, போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு மனசுக்குள்ள ஒரு பதட்டமா இருக்கு. பூஜா, பதட்டப்படாத, வந்துருவாங்க. இந்தம்மா. அட, வேலு வந்துட்டானே. அண்ணா, என்னண்ணே இது? திருவண்ணனோட சட்டை மாதிரி இருக்கு. அக்கா, எனக்கு ஆச்சு. வாங்க உள்ள போய் உட்காந்து பேசலாம். போல உள்ள வாங்க. வேலு, அண்ணே, என்னண்ணே எதுவுமே பேச மாட்டேங்கிற? அண்ணன் நாளைக்கு கடை திறக்க வந்துருவாருல்ல?